வணக்கம் திரு பிரியன். தற்பொழுது அதிமுகவின் பிளவு வெளிச்சத்திற்கு வந்திருக்கக்கூடிய அந்த செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். எடப்பாடி பழனிசாமி தாவேகாவுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்ததை துரோகம் என்று கூறியிருக்கிறார். சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் இதற்கு பதிலடி கொடுக்குமாக பல்வேறு விளக்கங்களையும் கூறியிருக்கிறார்கள். இதோட முதற்கட்ட பார்வை நீங்க என்னவா சொல்றீங்க? இல்ல, அதாவது சட்டமன்றத்துக்குள்ள பிளவு என்பது வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயமாயிடுது. இப்போ ஒருத்தருக்கு மாத்தி ஒரு குரூப் இன்னொரு குரூப் மேல குற்றச்சாட்டும், இன்னொரு குரூப் அவங்க மேல மாத்தி மாத்தி இனிமே குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்த வண்ணம் தான் இருக்கும். அதாவது இதெல்லாம் ஒரு எதிர்காலத்துல கட்சி ஒன்றுபட்டு இருக்கணும் அப்படின்ற அந்த ஜெயலலிதா கட்சி 100 வருஷ காலம் இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த 100 வருஷ காலம் இல்ல, அடுத்த 10 20 வருஷ காலமாவது இருக்குமான்ற ஒரு கேள்விக்குறி இங்க எழும்புறத நம்ம பார்க்குறோம். அதனால இந்த மாத்தி மாத்தி குற்றச்சாட்டுகள் சொல்றதுக்கு பதிலா ஒருத்தருக்கு ஒருத்தர் கூடி பேசி அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் கட்சியுடைய ஒற்றுமையை என்ஷூர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. இல்லாட்டி இது இன்னும் பிளவு பெருசா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள பிளவு வெளிப்படையா தெரிஞ்சு போச்சு. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு விப்பு கொடுத்தார். அந்த என்ன விப்பு கொடுத்தார்? எல்லாருமே நம்பிக்கை தீர்மானத்தை எழுத்து ஓட்டு போடணுன்ட்டு. ஆனா 25 பேர், வேலுமணி தலைமையில் இருக்கிற 25 பேர் ஆதரிச்சாங்க. இப்போ அவங்க கட்சி தாவல் தடை சட்டப்படி அவங்க நீக்கப்படணும். எடப்பாடி பழனிசாமி அது கட்சியோட பொதுச் செயலாளர், விப்பு கொடுக்கறதுக்கான உரிமை அவருக்கு உண்டுன்னு ஒரு அரசியல் கட்சி தலைவர் விப்பு கொடுக்கறதுக்கான உரிமை உண்டுன்னு சுப்ரீம் கோர்ட்டு ஒரு தீர்ப்புல சொல்லியிருக்காங்க. அதனால வேலுமணி அவர்கள் விப்பை மீறி விட்டார். வேலுமணி அவங்க தலைமையில் இருக்கிற குரூப் விப்பை மீறி விட்டது. ஸோ அதை சபாநாயகர்கிட்ட லெட்டர் கொடுப்பாரு பழனிசாமி நீக்க சொல்லி, பதவி நீக்கம், கட்சி தாவல் தடை சட்டப்படி பதவி நீக்கம் செய்ய சொல்லுவாங்க. அது சபாநாயகர் செய்வாரா இல்லையா தெரியாது. ஆனால் அதுக்கு நடுவில் வேலுமணி குரூப் சொல்ற ஒரு விஷயம் உண்மை. அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி, ஈவன் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடியே கூட ஒன்றுபட்டு இருக்கணும். சட்டமன்ற தேர்தல், பார்லிமெண்ட் தேர்தலுக்கு அப்புறம் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி எல்லோரும் ஒன்றுபட்டு இருக்கணும்னு 6 மந்திரிகள், முன்னாள் அமைச்சர்கள் பழனிசாமிகிட்ட சொன்னதை பழனிசாமி கேட்கவே இல்லை. சசிகலாவையும் ஓபிஎஸ் விட்டுருக்க வேண்டிய அவசியம் இல்லை, செங்கோட்டையனை விட்டுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரையும் வெளியில விட்டுட்டு இவர் பழனிசாமி எதை பத்தியுமே கவலைப்படல. கட்சியை வலுப்படுத்துறதை பத்தியோ, வலுவான கூட்டணி அமைக்கிறத பத்தியோ தேமுதிகவை கூட்டணி சேர்க்காம விட்டாரு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதாவது ஸோ இதுக்கு இந்த தோல்விக்கு முழு பொறுப்பை எடுத்துக்கொண்டு பழனிசாமி பொதுக்குழு கூட்டணும். ஆக்சுவலாக பொதுக்குழு கூட்டி அவருடைய விளக்கத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அப்புறம் கட்சி விரும்பினா அவர் பொதுச் செயலாளராக தொடராததெல்லாம் அந்த பொதுக்குழுவில் முடிவு எடுத்துக்கலாம். அவர் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகாத வரையும் இந்த பிரச்சனைகள் நீடித்து கொண்டுதான் இருக்கும். அதனால பழனிசாமிகிட்ட தான் அந்த கட்சி ஒற்றுமையா இருக்கா இல்லையான்றதுக்கான முக்கியமான அடுத்த முன்னெடுப்பு என்பது அல்லது அடுத்த செயல்பாடு என்பது பழனிசாமி அவர்கிட்ட தான் இருக்கு. இந்த கட்சி பிளவை சந்தித்தால் அதற்கு பழனிசாமி தான் மீண்டும் ஒரு பிளவை சந்தித்தால் அதுக்கு பழனிசாமி தான் பொறுப்பு. தலைமை பொறுப்பில் இருப்பவர் தன்னுடைய பொறுப்பை உணரணும். ஏன் தோல்வின்றதை ஆராய வேண்டிய அவசியம் இருக்கு. அதற்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டேன்னு ஒரு தலைவர் இருந்தார்னா அது நிச்சயமாக பிளவை நோக்கித்தான் கட்சி செல்லும். பிரியன், அதே போல சி.வி. சண்முகம் கூறும் பொழுது அழுத்தம் திருத்தமாக திரும்ப திரும்ப அவர் குற்றச்சாட்டை மீண்டும் மீண்டும் முன்வைக்கிறார். அதாவது திமுக ஆதரவினால் அதிமுக ஆட்சி அமைக்க போகுது, நான் முதலமைச்சராக ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக இபிஎஸ் அழைத்து பேசினார், அது எங்களுக்கு பிடிக்கவில்லை, அதற்கு நாங்கள் யாரும் ஈடுகொடுக்கவில்லை, அதனால்தான் இந்த பிளவு அப்படின்ற ஒரு காரணத்தை திரும்ப திரும்ப சொல்றாரு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு தோல்விக்குமே சமரசம் செய்ய மாட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் திரும்ப திரும்ப முன்வைக்கிறார் இல்லையா? இது எப்படி பார்க்கலாம்? அது உண்மைதான். எந்த ஒரு தோல்விக்கும் அவர் விளக்கம் கொடுக்கறதோ அல்லது பொதுக்குழு கூப்பிட்டு பேசுறதோ அது மாதிரி விஷயங்கள் எதுலையுமே பழனிசாமி ஈடுபட மாட்டேன்றாரு. தன்னை யாரும் கேள்வியே கேட்கக்கூடாது என்ற நிலையிலிருந்து பழனிசாமி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதுதான் அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய கவலையா இருக்கு. இந்த பிளவுக்கெல்லாம் காரணமா இருக்கு. ரெண்டாவது அதிமுக ஆட்சி, திமுக வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பது என்ற பேச்சு விஜய் விஜய் கவர்னர் கூப்பிட்ட பொழுது நிலவிய ஒரு பெரிய ஒரு வதந்தின்னு சொல்ல முடியாது. அதுலேயும் உண்மை இல்லாமல் இல்லை. ஆக்சுவலா அப்படி ஒரு முயற்சி நடந்தது என்பது பல்வேறு கட்டங்கள்லேருந்து மட்டங்கள்லேருந்து நமக்கு தெரிய வர ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். அது நடக்கலைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த சமயத்தில் இவங்க அது பிடிக்காதனா இந்த மாதிரி வந்தாங்களான்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய முதல் நோக்கம் என்னன்னா, வேலுமணி சி.வி. சண்முகத்தோட முதல் நோக்கம் என்னன்னா, இந்த தோல்விக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு பழனிசாமி ராஜினாமா பண்ணணும் அல்லது பொதுக்குழு கூட்டி விவாதிக்கணும். அதனிடத்துக்கு அவர் ஒப்புக்கொள்ள மாட்டேன்றார். இப்போ இந்த திமுக ஆதரிக்கிறதுன்ற விஷயம் அது பின்னாடி வந்த ஒரு விஷயமா தான் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அது அது எல்லாருக்கிட்டையும் அந்த ப்ரொபோசலை விட்டாங்க. அது எடுபடலை. அது டேக் ஆஃப் ஆகலைன்றதான் உண்மையான விஷயம். ஆக்சுவலா அது முதல்ல அதிமுக தரப்புல இருந்தா திமுகவுக்கு சொல்லப்பட்டது என்று திமுக தரப்புல இருந்து சொல்றாங்க. திமுக தரப்புல இருந்து அது கலப்பப்பட்டது என்று அதிமுக தரப்புல சொல்றாங்க. பட் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது என்பது உண்மைதான். பட் அதுக்காக அது நடக்காத ஒரு விஷயத்தை இப்ப பேசி பிரயோஜனம். அது நடக்கலைன்றது உண்மை. இப்ப விஜய் அரசாங்கம் அமைச்சிட்டாருன்றது உண்மை. ஸோ இந்த சூழல்ல கட்சி பிளவுபடுறது எந்த விதத்துல சரி, அதுக்கு பிளவை எப்படி செயல்படுத்துவது போன்ற விஷயங்கள் பார்க்கணுமே தவிர அது நடக்காத ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை. பார்த்து
இப்போ அதே போல சி.வி. சண்முகம் வந்து பேசும்பொழுது திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட கட்சி தான் அதிமுக. அந்த திமுக கூட இவர் வந்து போகலாம்னு நினைச்சது ஒரு தவறான ஒரு கூற்று அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால நாங்க தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா தாவேகா கட்சியுமே அதிமுகவை ஊழல் கட்சின்னு குறிப்பிட்டு இருக்காங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? தாவேகா இவர்களை ஏற்றுக்கொண்டு இவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தா கண்டிப்பா தாவேகா கடுமையான விமர்சனங்களை சந்திக்கும்ன்றதுல எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. இன்னைக்கு ஆதரிக்கிறவங்கள விஜயபாஸ்கர் மேல, காமராஜ் மேல, வேலுமணி மேல எல்லார் மேலேயும் வழக்குகள் இருக்கு. பிரதம விஸ்வநாதன் எல்லார் மேலேயும் வழக்குகள் இருக்கு. தூய சக்தி என்று சொல்லிக்கொள்ளும் தாவேகா இவர்களை சேர்த்து கொண்டு அமைச்சரவையில் இடம் கொடுத்தா அதோட அந்த கட்சிக்கு கடுமையான விமர்சனம் எல்லாத்திலிருந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் தன்னை தூய சக்தி என்று சொல்லிக்கொள்ள தாவேகாவுக்கு எந்த உரிமையும் இருக்காது என்பது என்னுடைய கருத்து. அது ஒரு பக்கம். அது ஆனா பொலிட்டிக்கலா ஒரு ஸ்டெபிலிட்டி வேணுன்றதுக்காக இவங்களை சேர்த்தா பெட்டர்னு நினைப்பாங்க. ஆனா இவருடைய எம்எல்ஏ பதவிகளே வந்து காணக்கூடிய ஒரு சூழலை எப்படி இவங்களை வந்து தாவேகா இவங்களை அமைச்சரவைக்குள்ள சேர்ப்பாங்கன்றது இன்னொரு கேள்வியா இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஏன்னா பழனிசாமி நிச்சயமா இந்த விஷயத்தை விட மாட்டார். ஆனா பழனிசாமி ஒரு விஷயம் பண்ணலாம். இவரோடு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி பொதுக்குழு கூட்டி ஏதாவது ஒரு ஒற்றுமைக்கான ஒரு விஷயத்தை பண்ணினா ஒருவேளை கட்சி ஒன்றுபட்டு இருக்கும். யார் எம்எல்ஏக்கள் அதிக எம்எல்ஏக்கள் யாரை விரும்புகிறாங்களோ அவங்கள தலைவராக தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுன்னா அது கட்சியை வந்து எதிர்காலத்தில் ஒரு பிளவு இல்லாமல் கொண்டு போக ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்வாரா என்பது சந்தேகமா இருக்கிற ஒரு விஷயம். இந்த அதிமுக அமைச்சரவை அமைச்சு அதை திமுக வெளியிலிருந்து ஆதரிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அது பேசப்பட்ட ஒரு விஷயம் என்பது உண்மை. அது நடக்கலைன்றது உண்மை. ஆனால் அது நடக்காத ஒரு விஷயத்தை வச்சு அதுக்காக தான் நாங்கள் வெளியில வந்தோம்னு சொல்லிட்டு இப்போ தாவேகா கட்சியை பிளந்து தாவேகாவை ஆதரிப்பது என்பது அது எந்த விதத்தில் சரி என்று கட்சிக்காரர்கள் யோசிப்பார்கள். ஆனால் அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா தோல்விக்கு வந்து பொறுப்பேற்றுக் கொண்டு பழனிசாமி செயல்பட்டா இந்த விஷயங்கள்லாம் வந்திருக்காது ஆக்சுவலா. Chennai Silks in summer mega sale. Chennai Silks summer mega sale. The Chennai Silks in Mega Summer Sale.